நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பாலிட்டி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசன். ஃபஸ்ட் லெசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் லெசன் என்னது? சட்டமன்றம். ஃபஸ்ட் லெசன் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்திய அரசியலமைப்புனா என்ன, அது எப்படி உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க, யார் இல்லாத சேர், அது சேர்மன், இது சேர்மன், டாப் டு பாட்டம் நம்ம எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இந்த செகண்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு அசம்பிளினா என்ன அப்படிங்கிறது. இப்போ லோக்சபா அப்படிங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் தி சட்டமன்றம் மாதிரி தான், புரியுதா? நாடாளுமன்றத்தில் இருக்கிற கீழவை, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறதுனால அதுவும் நம்மளால் என்ன சொல்ல முடியலன்னா ஒன் ஆஃப் தி சட்டமன்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம சட்டமன்றம். இப்போது நமக்கு தெரியும் ஒரு ஸ்டேட்டில் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலவை கீழவைன்னு ஒன்று இருக்குது, ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மேலவை கீழவை அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லா ஸ்டேட்லேயுமே அது இருக்கணுமானா தேவையில்லை. அது வச்சுக்காது தான் அந்த ஸ்டேட்டோட விருப்பம், புரியுதா? ஆர்டிகல் 169 படி அது வந்து என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம், இல்லை அவங்க வேணான்னு சொல்லிட்டு அதை வச்சுக்காமையும் இருந்துக்கலாம், புரியுதா? ஆர்டிகல் 169 படி அந்தந்த ஸ்டேட்டோடைய விருப்பத்தின் பேரில் அவங்க அதை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டேட்டோடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நார்மலான ஒரு மெஜாரிட்டி, ஸ்பெஷல் தேவையில்லை, ஈஸியாகவே வச்சு அவங்களால வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், இப்போ வந்து மேலவை கீழவை ரெண்டுமே இருக்கிற ஸ்டேட் எது எதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் மேலவை கீழவை ரெண்டுமே இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா யூபியில் இருக்குது, பீகாரில் இருக்குது, யூபி, பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிராவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகாவில் இருக்குது. இங்கே மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேலவை கீழவை ரெண்டுமே இருக்கிற ஸ்டேட் வந்து இந்த 6 ஸ்டேட் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. இது எழுதிட்டிங்க அப்படின்னா அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். இது வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். எங்கெங்கே வந்து மேலவை இருக்குது, அந்த கீழவை இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு. மற்ற இடங்கள்லாம் கீழவை மட்டும்தான் இருக்கும். அதாவது என்னது, சட்டமன்றம் அசம்பிளின்னு சொல்கிறோம்ல, அது மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே. ஓகே, இப்போ சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சட்டமன்றம்னாலே என்ன அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க, கரெக்டு தானே? அவங்க வந்து நாட்டுடைய சட்டங்களை வந்து இயற்றுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்னது, நாட்டுடைய அனைத்து தொகுதிகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் என்னென்னா சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தான் வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்க தான் நம்ம வந்து எம்எல்ஏ, அடுத்து வந்து எம்பி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் எம்எல்ஏ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் எம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சட்டமன்றம் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் அதுக்கு பேர் சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றம்ங்கிறது எத்தனை அவை இருக்குன்னா ஈரவைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவைனா ஆர்டிக்கல் என்னது 81, மாநிலங்களவைனா 80 அப்படின்னு சொல்லுவாங்க. 80, 81 மாநிலங்களவை, மக்களவை. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதோடைய ஆர்டிகல்ஸ் நான் சொல்கிறேன். நாடாளுமன்றம்ங்கிறது ஈரவை முறை, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பார்லிமெண்ட்னா என்னது? பார்லிமெண்ட்னா என்னது, ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னது 79. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆர்டிகல் 79 தான் நம்ம வந்து பார்லிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம், கரெக்டாக? இப்போது இந்த ஈரவை முறை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்க ஈரவை முறையின் அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டன் நாட்டிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை எடுத்திருப்போம். எந்த வார்த்தையை? ஈரவை நாடாளுமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இதுதான் நம்ம வந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இதே போல் சில மாநிலங்களில் சட்ட மேலவை மற்றும் சட்டசபை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
அதாவது சில மாநிலங்களில் மட்டும், இப்போ நான் சொன்னல அந்த மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அதே மாதிரி பல மாநிலங்களில் சட்ட மேலவை அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஒற்றை அவையாகவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1939 தான் வந்து அது வந்துச்சு, உருவாக்கப்படுது. சட்ட மேலவை அப்படிங்கிறது 1939 உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எப்போது ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, இவரோட எம்ஜிஆருடைய பீரியடில் 1986 வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. 1986 நவம்பர் 1 இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நவம்பர் 1 ரிமூவ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? சட்ட மேலவை எப்போ நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நவம்பர் 1 1986 இந்த பீரியடில் தான் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலி இந்த சட்ட மேலவையோட கடைசி தலைவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஒருத்தரை படிச்சிருப்பீங்கள்ல, அவர் தான் இதோடைய கடைசி தலைவராக இருந்தார். மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறவர் தான் இந்த சட்ட மேலவையுடைய கடைசி தலைவராக இருந்தார். அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சட்ட மேலவை 1986 நவம்பர் 1 முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதை வந்து ஆர்டிகல் 169 யூஸ் பண்ணி எம்ஜிஆர் பீரியடில் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். ஸோ ஓகே, அது போனதுக்கு அப்புறத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது கடைசியாக இருந்தவர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, மாப்போ சிவஞானம்ங்கிறவர் தான் வந்து அதோடைய கடைசி மேலவை தலைவராக இருப்பார், மேலவையோட தலைவராக இருப்பார். ஸோ அதிலேருந்து நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குது, 1986 அப்புறத்துலேருந்து ஒன்லி சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் நாடாளுமன்றம் அதன் சட்டம் இயற்றும் பணி மற்றும் அதனை செயல்படுத்துகின்ற பொறுப்பினை 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசத்துக்கிட்டையும் கொடுத்து வச்சுருக்காங்களாம். கரெக்டு தானே? நம்ம இந்தியாவில் வந்து 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கடுத்து இந்த ஒன்றிய ஆளுகைக்குட்ட உட்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதினா என்ன அப்படின்னா யூனியன் பிரதேசங்களை தான் சொல்கிறாங்க, யூனியன் டெரிட்டரி. அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் டைரெக்டாக ரூல் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸ். புரியுதுங்களா? அதில் டெல்லி அண்ட் புதுச்சேரி விதிவிலக்காக. ஏன்னா அதை தாண்டி அதுக்குன்னு தனி வந்து சீஃப் மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஸ்டேட் மாதிரியே டெல்லியும் புதுச்சேரியும் நடக்கும். பட் மற்ற யூனியன் டெரிட்டரி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி தான் வந்து அதை வந்து ரூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய சட்டமன்றம், அதாவது நாடாளுமன்றம், ஒன்றிய சட்டமன்றத்தை தான் நம்ம நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை பாராளுமன்றம்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம், தேசிய சட்டமன்றம்னு சொல்லலாம். அதுதான் முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பு. கரெக்டு தானே? மக்களாட்சியோட அடையாளமே அந்த நாடாளுமன்றம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மக்களாட்சிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க? கிரீக் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. மக்களாட்சி அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கிரேக்க மொழியிலேருந்து எடுத்தாங்க. மக்களாட்சி தினம் என்னைக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். செப்டம்பர் 15 மக்களாட்சி தினம் அப்படின்னு ஒன்று நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கிரீக் வேர்ட் மக்களாட்சிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்தாங்க. அது வந்து செப்டம்பர் 15 தான் வந்து மக்களாட்சி தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. அதாவது டெமோக்ரஸி டே. டெமோக்ரஸி டேங்கிறது மக்களாட்சி தினம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே, உலகளாவிய மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 2007 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டேவை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 2007 வருஷத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருன்னா UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பேசிக்கான சில விஷயங்கள், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது வந்து 2007 அனௌன்ஸ் பண்ணாங்களா? இதே மாதிரி இதை பார்க்கும்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 என்ன தினம்? காந்தி ஜெயந்தின்னு நம்ம சொல்கிறோம். இதையும் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2007 தான். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தெரியும். அந்தந்த இயர் வரும்போது அது கூட இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் அது கூட ஒப்பிட்டு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே உங்களுக்கு வந்து மறக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போது அக்டோபர் 2ங்கிறது அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அகிம்சை தினம். அகிம்சைனா என்னது? எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நமக்கு தேவையானதை நம்ம சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் 2007 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அனௌன்ஸ் பண்ணது UNO தான். அக்டோபர் 2 வந்து உலக அளவில் தான் கொண்டாடுறோம் அவரை.
நாட் ஒன்லி தமிழ்நாடோ இல்லை இந்தியாவோ கிடையாது, உலக லெவலில் கொண்டாடுறாங்க அகிம்சை தினத்தை, காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறது. அப்போ அந்த அளவு எவ்வளோ பெரிய ஆளுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவர் நம்ம நாட்டில் பிறந்து எவ்வளோ பேருக்காக, ஏன்னா அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக தான் முக்கியமாக வந்து போராட்டம் பண்ணார். ஃபஸ்ட்டு அவரோட சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே வின் பண்ணுச்சுன்னா அது சவுத் ஆஃப்ரிக்காவில் தான். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ஊரில் அப்போவே நெல்சன் மண்டேலா அவர் உருவாகிறதுக்கு காரணம், அவரும் காந்தி மாதிரி அவங்க நாட்டில் அவர் உருவாகிறதுக்கு காரணமே காந்தி தான் சொல்லப்போனால். இவரோட பிரின்சிபல் மூலமாக தான் அவர் வந்து அந்த லெவலுக்கு வந்தார். எல்லாருமே இவர் தான், சங்கரலிங்கனாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவருடைய கொள்கைகளை வச்சு வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ 27 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருப்பார் நெல்சன் மண்டேலா. ஜான் எஃப் கென்னடிக்கு அப்புறம் அவரோட முயற்சியினால் வந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்ட முன்வரைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சட்ட முன்வரைவுனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு சட்டம் வந்து புதுசாக போடணும்னு நினச்சோன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு அவையிலையும் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு லோக்சபாலையோ இல்லை ராஜ்யசபாலையோ கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்துட்டு அதில் இன்னொரு அவைக்கு வந்து அனுப்புவாங்க. இவங்க நிறைவேற்றிட்டு அதை வந்து இன்னொரு அவைக்கு அனுப்பி அவங்களும் அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்கள இருக்க எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ஓகேவா இல்லையா, யாருக்காவது நிறைய குறை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணி ஓகே அப்படின்னா அவங்க பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா அது வந்து காலாவதி ஆகிடும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த சட்ட முன்வரைவு பில்லுன்னு சொல்லுவாங்க. இது சொல்ல போனால் சிம்பிளாக சொல்லணும்னா பில்லு. இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறது, பல்வேறு தீர்மானங்கள், நிகழ்வுகள் குறித்த விவாதம் நடத்துறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறைஞ்சபட்சம் வருஷத்தில் 3 தடவையாவது கூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 தடவைங்கிறது எப்பெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது என்னது, பட்ஜெட், அதான் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்க. பட்ஜெட் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னது, 112. பட்ஜெட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டாங்கன்னா 112வது ஆர்டிக்கல். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் எப்பயுமே பிப்ரவரி டு மே மாதத்துக்குள்ளே நடக்கணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த பீரியடில் வந்து நடத்திடணும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ மழைக்கால கூட்டத்தொடர். அதுக்கு அடுத்து இது வந்து பார்த்தோன்னா ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துக்குள்ளே நடத்திடணும். அடுத்த குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். இந்த 3 நடத்தலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு செஷனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 மாதம் இடைவெளி இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 கூட்டத்தொடர் நடத்துகிறோம், ஆனால் 3ல் 2ஆவது நடத்திடணும். ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 செஷனாவது நடத்திடணும். 3 செஷன் முடியல அப்படின்னா. பட் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஒரு செஷனுக்கும் அடுத்து நடக்கிற இன்னொரு செஷனுக்கும் இடையில 6 மந்த் கேப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டோட ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு அப்படின்னா அது என்ன, ஒன்று ஒரு சட்டத்தை உருவாக்குற ஒரு அதிகாரம், இன்னொன்று நிதி அமௌண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சட்ட அதிகாரம் அப்படிங்கிறது சட்டம் இயற்றுவதற்கானது, நிதி அதிகாரம் நிதி சம்மந்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை. கரெக்டு தானே? நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் 112வது ஆர்டிக்கல் படி அவங்க தானே போடுறாங்க, அதை தான் சொல்ல வராங்க. அதுக்கடுத்து பிரசிடென்ட், இந்திய குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இவங்க எல்லாரும் தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடத்துவதற்கான தேர்வு செய்யும் பணிகளும் நாடாளுமன்றம் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? இவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான எலெக்ஷன் நடக்குது, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் நடக்குதா, அதாவது மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதா? இந்த எலெக்ஷன் நடத்துறது யார் அப்படின்னா பார்லிமெண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துகிறாங்க, பட் ஓட்டு போடுறவங்க யார், பார்லிமெண்ட்டில் வந்து 2 அவையில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியும். பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட்டுக்கோ நடக்கிற அந்த இன்டைரக்ட் எலெக்ஷனில் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நடக்கிற எலெக்ஷனுக்கு பேர். ஓகே, அதுக்கடுத்து இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, விமனுக்கு வந்து 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. 1997 முதல்ல இப்படி ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க. 1997 அது இங்கே இல்லை. ஸோ இதை பார்த்துக்கோங்க. 1997 முதல்ல கொண்டு வராங்க. அப்போலேருந்து நிறைய டைம் 99 ஒரு தடவை, 2000, 2005, 7, 10ன்னு நிறைய டைம் கொண்டு வராங்க. அப்பையும் அவங்களால வந்து அது சக்ஸஸாக கொண்டு போக முடியல. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2023 இதை கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக 2023 எண்டு இல்லையா, அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
இதை வந்து நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. கரெக்டாக எப்போது இது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 106வது சட்ட திருத்தம் 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விமனுக்கு 33% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2025 ஒரு நவம்பரில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்மிங் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 2025 ஒரு நவம்பர் மாதம் நடக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு மே ஜூனில் முடிஞ்சிடும். 2026 ஒரு ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருது அப்படின்னா பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறத்துலேருந்து தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ விமன்ஸ் இருக்காங்கிறது அவங்கள வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து 33% ஆஃப் ரிசர்வேஷனை கொடுப்பாங்களாம். எப்போ வந்து நம்ம வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்களோ அது நடத்தி முடித்த அந்த நாள்லேருந்து 2029 ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு விஷயம் 2029வது வருஷத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு அவன் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 2029 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வரக்கூடிய பாப்புலேஷன் சென்சஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது ரெண்டுமே ஒத்து போகிற நேரத்தில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி அடுத்த 15 வருஷத்துக்கு இது வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். 15வது வருஷம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் 15 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், இதுதான் நடக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இதுதான் இப்போ மொத்தமாக 106 சட்ட திருத்தம் தான் இந்திய அரசியலமைப்பில் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதில் 106வது சட்ட திருத்தம் லாஸ்ட்டாக 2023 டிசம்பரில் வந்த இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, நல்லா பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதி, இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் பண்ணுறாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும்னா அது ஆர்டிகல் 61C படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க. துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம்னா 66 அந்த ஆர்டிக்கல் நியர்பை அந்த ஆர்டிக்கல் படி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் காமனாக இவங்க 4 பேரையும் பதவி நீக்கம் பண்ணக்கூடிய காமனான ஒரு விஷயத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பதவி நீக்கம் செய்கிறதுக்கான தீர்மானம் எடுக்கக்கூடிய உரிமை யாருக்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஒரு பிரசிடெண்ட்டை வந்து பதவி நீக்கம் பண்ணணும், இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டை நீக்கம் பண்ணணும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளையோ இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதிகளையோ பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படின்னா ஒரு நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுறது, புரியுதா, கூட்டுமாறு அழைப்பு விடுக்கிறது குடியரசுத் தலைவரோட கடமை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2026வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜனவரி மாதத்தில் பார்லிமெண்ட்டை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது இப்போ பார்லிமெண்ட்டில் குடியரசுத் தலைவரோட வேலை. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடருக்கு குறையாமல் நடக்கணும். 3 நடக்கணும் கண்டிப்பாக. பட் அப்படி 3 நடத்த முடியல அப்படின்னா 2வது நடத்தணும். ஏன்னா அவன் 6 month கேப் கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 தான் நடத்த முடியும், 3 நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு விஷயம். அப்போது என்ன சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் நடத்தணும். யார் கூட்டுறதுக்கு வந்து அழைப்பு விடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அழைப்பு விடுப்பார். ஒவ்வொரு வருஷத்துக்குமான ஃபஸ்ட்டு செஷன் ஜனவரி மாதத்துலையும் ப்ளஸ் வந்து எலெக்ஷன் நடக்குள்ள இப்போ வந்து ஜூனில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த டைமில் தான் அந்த கட்சி வந்து வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுதுன்னா அதோட முதல் கூட்டத்தொடரையும் பிரசிடென்ட் தான் தொடங்கி வைப்பார். அது எப்போ வேணால் நடக்கலாம். புரியுதுங்களா? அதோட முதல் கூட்டத்தை தொடங்கி வச்சு அதில் உரையாற்றுவதும் அவர் தான் பேசுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடரோட தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் அவரோட சிறப்புரை ஆற்றுவார். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜனவரி மாதத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. முதல்ல அந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் தான் ஃபஸ்ட்டு தன்னோட உரையை வந்து நிகழ்த்துவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் எதிர்காலத்தில் அரசு எடுக்க போகிற புதிய கொள்கைகள், திட்டம், புது முயற்சிக்கான நாடாளுமன்ற நடவடிக்கை இது எல்லாமே அடங்கியிருக்கும் அவரோட ஸ்பீச்சில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றுவது, அதோட நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறது, நிதிநிலை அறிக்கை திட்டத்தை நிறைவேற்றுறது, பொதுமக்களோட மனக்குறையை அவங்களோட பிரதிநிதி வழியாக அதாவது எம்எல்ஏ எம்பி மூலமாக வெளிப்படுத்துறது,
பேசுறது, தேசிய கொள்கைகள் மற்றும் நாட்டுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த பார்லிமெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மக்களவையில் இருக்காங்கல்ல, அவங்க தனித்தனியாகவும் அமைச்சர்களை சொல்கிறாங்க, தனித்தனியாகவும் கூட்டாகவும் மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னது தனித்தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அதே மாதிரி அவர்களால் நீக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எம்பி நினச்சா யார் அதில் இன்னொரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அமைச்சர்களை பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, அப்போ அமைச்சர்கள் யாருக்கு பொறுப்பானவங்க? தனித்தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவங்க. அதே மாதிரி மக்களவை நினச்சா அமைச்சர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து பதவி விலகினா அந்த அமைச்சர் பதவி மட்டும்தான் போகும். அதுவே ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி விலகினார் அப்படின்னா அந்த அரசாங்கமே கலைக்கப்படும். புரியுதா? புதுசாக எலெக்ஷனே நடத்தணும் வித்தின் 6 months. இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 2 அவைகளை கொண்டது, இரண்டுமே ஒரே மாதிரியான மதிப்பீடுகளையும் பொறுப்புகளையும் தன்னகத்தே கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட லோக்சபாக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே மாதிரி 545+ மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால் இதுக்கு தான் பவர் அதிகம். இதில் வந்து வெறும் 250 பேர் தான் நியமன உறுப்பினர்களோடு சேர்த்தனாலே வெறும் 250 பேர் தான் இருக்காங்க. அப்போது 238 + 12 அப்படின்னும் போது இவங்க தான் ரொம்ப கம்மி. ஸோ இவங்க தான் மெஜாரிட்டிங்கிறனால இவங்களுக்கு நிறைய பவரை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இது என்னது அப்படின்னா மணி சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் அது லோக்சபாவால் மட்டும்தான் பார்க்க முடியும். மணி ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ராஜ்யசபாவுக்கு பவர் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவையை பற்றி கொடுத்துருக்காங்க. தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்ட நாடெங்கிலும் உள்ள 18 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினர்களால் நாட்டுடைய 543 நாடாளுமன்ற தொகுதி, மொத்தம் 543 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. ப்ளஸ் 2 பேரை வந்து ஆங்கிலோ இந்தியன்லேருந்து பிரசிடென்ட் வந்து நியமிப்பாருன்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை 2019 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2019 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கள 104 அந்த சட்ட திருத்தத்தின்படி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. இப்படி ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால மொத்தமாக 543 சீட்ஸ் தான். அவங்க இருந்தாலுமே அதே சீட் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் நியமிக்கப்படுறவங்க, தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கிடையாது. புரியுதா? அப்பாயிண்டட் வேறு, அதே மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக ஒருத்தவங்களை பிஎம்மாக சூஸ் பண்ணோன்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது. பட் ஆனால் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிரசிடென்ட் பண்ணக்கூடியது. அது இனிமேல் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது மக்களவை 543 பேரை கொண்டது மக்களவை. இதில் அதிகபட்சமாக ஐ திங்க் வந்து 71 பேர் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடை பொறுத்தவரை இதிலே கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். எக்ஸாக்டாக எனக்கு இது ஞாபகம் இல்லை. பட் ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 39 மெம்பர்ஸ் லோக்சபாவுக்கு மட்டும் அனுப்புகிறோம். புரியுதுங்களா? ராஜ்யசபாவுக்கு ஒரு 18 பேர் அனுப்புகிறோம். இது தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த்து. அப்போ மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திலேருந்து நியமிக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. பட் அது இனிமேல் கிடையாதுங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 2019 இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து உறுப்பினர்களோ குறைந்தபட்ச எண்ணிக்கை. இப்போ வந்து லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தனித்தனியாக வந்து இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க அப்படின்னா இப்போ லோக்சபா வந்து 543 பேர் இருக்காங்களா? இந்த 543 பேருக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அந்த மீட்டிங் நடக்கும்போது 10ல் 1 பங்கு உறுப்பினராவது கலந்துக்கணும். இதுக்கு பேர் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. QUORUM, கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரம் அப்படின்னா என்னென்னா குறைஞ்சபட்சம் 10ல் 1 பங்கு பீப்புளாவது எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ 10ல் 1 பங்காவது அப்படின்னா 543 பேர் அப்படின்னா அதில் 1 பங்குனது 5 பேராவது கலந்துக்கணும். புரியுதா? 100ல் 10 பங்குங்கிற கான்செப்ட் இது. 100ல் 10 அப்படின்னா 5 பேர் மீன்ஸ் 54 பேர். குறைஞ்சபட்சம் 54லேருந்து ஒரு 60 பேராவது கலந்துக்கணும் அப்படிங்கிறத இதோடைய கான்செப்ட். அப்போது ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10ல் 1 பங்கு. ஒரு செஷன் பார்லிமெண்ட்டில் நடத்தணும் அப்படின்னா 10ல் 1 பங்காவது கலந்துக்கணும் அந்த செஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அவங்களால வந்து கூட்டத்தை கூட்ட முடியாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரம்னா இதுதான் மீனிங். அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 60 நாள் வரைக்கும் எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் ராஜ்யசபாவுக்கோ இல்லை லோக்சபாவுக்கோ போகவே இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனை
மொத்தமாக அந்த எம்பிங்கிற ஒரு லிஸ்ட்லேருந்தே தூக்கிடுவாங்க. 60 நாள் எந்த ஒரு ப்ரியார் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா லீவ் போடக்கூடாது பார்லிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து போய்கிட்டே தான் இருக்கணும். 60 நாள் தொடர்ந்து லீவ் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால அதுக்கப்புறம் எம்பியாக கண்டினியூ பண்ண முடியாது. இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அடுத்தது 2 அவைகளை சார்ந்த உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பின்னு தான் நம்ம சொல்லுவோம். காமனாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ராஜ்யசபா லோக்சபா எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி மாநிலத்துடைய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலேருந்து மக்களால் தேர்தல் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களவையில் இருப்பாங்க. கரெக்டாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஸ்டேட்டில் 6 தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த 6 தொகுதி சேர்ந்தது தான் ஒரு மத்திய தொகுதி. புரியுதா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற 6 தொகுதி சேர்ந்தது. அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மக்களவையுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 5 வருடம். ஆனால் அந்த 5 வருடம் முடியறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா அந்த லோக்சபாவை கலைக்கிறதுக்கான பவர் அவருக்கு இருக்குது. புரியுதா? இதையும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து வந்து சபாநாயகருடைய பங்கு மற்றும் பொறுப்புகள். சபாநாயகர் அப்படின்னா யார்? ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து சபாநாயகர் அப்படின்னா யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயிலாம் பார்ப்போம். சபாநாயகர் அப்படிங்கிறவர் இப்போது மேலவை கீழவைன்னு இருக்குது நாடாளுமன்றத்தில். இந்த கீழவையுடைய சேர்மன் தான் வந்து யார் அப்படின்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீக்கர், அவரோட பேர் வந்து ஸ்பீக்கர், சபாநாயகர். இப்போ வந்து அப்பாவு அப்படிங்கிறவர் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அங்கே வந்து ஓம் பிர்லான்னு ஒருத்தர் இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓம் பிர்லான்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? சபாநாயகர் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து அந்த இப்போது எக்ஸாம்பிள் 543 பேர் இருக்காங்க இல்லையா எம்பியா, அந்த 543 பேரும் ஓட்டு போட்டு ஒருத்தனை தலைவனாக தேர்ந்தெடுப்பாங்க. அவன் தான் யாருன்னா சபாநாயகர். புரியுதுங்களா? அவங்களே இன்னொருத்தனையும் தேர்ந்தெடுப்பாங்க. அவன் யாருன்னா துணை சபாநாயகர். இப்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி விலகிட்டார் அப்படின்னா அந்த ஆட்சியே கலைஞ்சிரும். பட் ஆனால் சபாநாயகர் மட்டும் அந்த பொறுப்புலேருந்து வெளியே வர மாட்டார். வித்தின் 6 மந்த்தில் வந்து திரும்பி எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த எலெக்ஷன் நடத்தி புது சபாநாயகர் தேர்ந்தெடுத்து அவர் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் இவர் தான் சபாநாயகராக இருப்பார். இவரோட பதவி காலி ஆகாது. ஆனால் இந்த 543 பேரோட பதவியும் காலி ஆயிடும். ஏன்னா புது எலெக்ஷன் நடத்தி அதில் வர்றவங்க திரும்பி புதுசாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட் சபாநாயகர்னா யார், அவருக்கு என்ன பவர் இருக்குது? ஜாயிண்ட் செஷன், பிரசிடென்ட் வந்து கூட்டத்தை கூட்டுவார். ஆனால் அந்த கூட்டத்தோட தலைவர் யாருன்னா சபாநாயகர். புரியுதா? அந்த கூட்டத்தை கூட்டுறது தான் வந்து குடியரசுத் தலைவரோட வேலை. ஆனால் அதுக்கு தலைவராக பதவி ஏற்றுக்கிறது யாரோட வேலைன்னா சபாநாயகர். அதே மாதிரி கமிட்டிஸ், நிறைய கமிட்டிஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கமிட்டிஸ் எல்லாத்துக்கும் இவர் தான் சேர்மன். புரியுதா? குழுக்கள் நிறையா போடுவாங்க. அந்த குழுக்கள் எல்லாம் இவர் தான் சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான பவர் இவருக்கு தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் ஒரு அவையில் வந்து ஒழுங்காக வரலை, ஒரு மீட்டிங், இந்த 543 பேரில் ஒருத்தன் வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்து ஒழுங்காக வரலை அப்படின்னா ஏன் வரல, எதுக்கு வரல, யாரை கேட்டு லீவ் போட்ட அப்படின்னு கேட்குற ஒரு பிரின்சிபல் மாதிரி இவர் இந்த 543 பேருக்கும் ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். அந்த மாதிரி தான் இருப்பார் இவர். இவரோட வேலையே எல்லாரையும் கண்காணிக்கிறது மட்டும்தான். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா நீ ஏன் இதை பண்ணன்னு கேட்குறது, இல்லைனா வேற ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா நீ வந்து இந்த கட்சிக்கு வந்தியா, அப்போ நீ வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி நீ வந்து மொத்தமாக கட்சியிலேருந்தே உன்னை நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது. 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 இந்த சட்ட திருத்தத்தின்படி கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒன்று சேர்த்திருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில். புரியுதுங்களா? பார்ட்டு 10ல் இருக்கும். பார்ட் 10 அப்படின்னு ஒன்று, பார்ட்டுங்கிற ஷெட்யூல் 10 அட்டவணை 10, அந்த அட்டவணையில் இதை பற்றி தான் பேசுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்கள், மக்களவைக்கு வந்து தலைமை தாங்கி நடத்துகிறவர் சபாநாயகர். அவர் வந்து மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க போகிறார். 543 பேரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த தலைவரை. சபையை வழி நடத்தணும், அதுக்கடுத்து வந்து கலந்துரையாடுறது, விவாதத்தை நடத்துறதுக்கு உதவுறது, சபை உறுப்பினர்களுடைய நடத்தைனா அவங்களோட கேரக்டர்ஸு, அதை குறித்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில்களை பெறுவது மற்றும் அவங்களுடைய சலுகைகள் மற்றும் உரிமையை பாதுகாக்கிறது, இது எல்லாமே அவரோட கடமை. இவங்க எல்லாரையும்
பத்திரமா பார்த்துக்கிற ஒரு அப்பா அம்மா மாதிரி அவர், வேற ஒன்றும் கிடையாது. 543 பேருக்கும் ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை அப்பா அம்மா மாதிரியோ இவர் இருப்பார். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்துடைய நிர்வாக தலைவர், மக்களவை சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமைச் செயலகம் இப்போ நம்ம ஊரில் இருக்கா, நம்ம தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்குது. அதில் இன்றைக்கி யார் இருக்கா? தலைமைச் செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் யார்? இதுக்கு முன்னாடி வந்து இறையன்புன்னு ஒருத்தர் இருந்தாரா? இப்போ யார் இருக்காங்க? சிவ்தாஸ் மீனா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா? ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா சிவ்தாஸ் மீனா அப்படிங்கிறவர் யாருன்னு? ஸோ சிவ்தாஸ் மீனா அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து இருக்கார். அந்த மாதிரி அது ஆக்சுவலி அவர் வந்து செயலாளர், தலைமைச் செயலாளர் தான் யாரா? சிவ்தாஸ் மீனா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், மூத்த ஐஏஎஸ் அதிகாரியே போடுவாங்க. பட் ஆனால் அதுக்கு நிர்வாக தலைவர்னு ஒருத்தரை போடுவாங்க. அவர் தான் யார் அப்படின்னா இங்கே கிடையாது, பார்லிமெண்ட்டில் இருக்கிற செக்ரட்டரியேட்டுக்கு நிர்வாக தலைவர், புரியுதா? எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் தான் வந்து சபாநாயகர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்கலாம்? இந்தியாவுடைய மக்களவையின் தற்போதைய சபாநாயகர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறத விட, இந்தியாவுடைய தற்போதைய தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் வந்து அந்த பேரை வைக்க மாட்டாங்க. மாநிலங்களவை தலைவர், மக்களவை தலைவர், மக்களவை துணைத் தலைவர், மாநிலங்களவையோட துணைத் தலைவர், இப்படி 4 ஆப்ஷன் வைப்பான். அப்போது அந்த கேள்விக்கான ஆன்சரை எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் படித்தா மட்டும்தான் தெரியும். வேறு எந்த புக்லையும் இப்படி ஒரு லைன் கிடையாது. புரியுதா? அப்போ எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல பார்த்தா தான் புரியும். அடுத்தது, உறுப்பினர்கள் பொருத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்கிறது இவரோட வேலை. உறுப்பினர்களை வந்து கேள்வி எழுப்புறது, புரியுதா? அதாவது அவங்கள கேள்வி எழுப்புறது இவர் தான். அவங்க யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதை கேட்கறதுக்கு அனுமதிக்கிறது இவர் தான். அதே மாதிரி அவங்க பேசுறதுக்கு தேவையான நேரம் ஒதுக்குறது இவரோட வேலை. ப்ளஸ் அவருக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து ஃபைல்ஸில் இருந்து எடுத்து கிளியர் பண்ணுறது இவரோட வேலை. அதே மாதிரி பிரசிடெண்ட் பேசி முடித்ததுக்கப்புறம் அவர் பேசி முடித்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதுவும் யார் பண்ணுவா அப்படின்னா இந்த சபாநாயகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அவரோட உரை முடிந்த உடனே அவரோட உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானம், ஒரு ரெசல்யூஷனை பேசுகிறது யார் அப்படின்னா அது வந்து சபாநாயகருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அவை வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அதோட விதிமுறைகள், அதோட விதிகள், இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எல்லாருமே வந்து நடத்தணும். ப்ளஸ் வந்து எல்லாமே கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்கேஸ் அதை மீறுறவங்க இல்லை உதாசீனப்படுத்துகிறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வெளியேற்றக்கூடிய அதிகாரமும் இந்த சபாநாயகருக்கு இருக்குது. புரியுதா? அந்த எம்பி 543 பேரில் எவனாவது ஒருத்தன் அந்த அவையை வந்து நிராகரிக்கிற மாதிரியோ இல்லை வரம்பை மீறியோ பேசினாலோ இல்லை நடந்துக்கிட்டாலோ அவங்கள மொத்தமாக அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து, ஒரு திருத்த சட்டம் முன்மொழியணும் அப்படின்னா அதுக்கு சபாநாயகரோட அனுமதி பெறணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லோக்சபாவிலேருந்து அதோட சேர்மன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கி ஆகணும். அவரோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு சட்டத்தையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? திருத்தப்பட்ட முன்வரைவை அனுமதிக்கிறதா இல்லையா? புரியுதுங்களா? அதாவது ஒரு சட்டத்தை வந்து திருத்த போகிறாங்க, அதை வந்து அனுமதிக்கலாமா வேணாவா அப்படின்னு தீர்மானிக்கிற பவர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுவும் சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. புரியுதா? இவர் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம், இல்லை அனுமதிக்காமல் விட்டுறலாம். இவர் அனுமதிக்கலைன்னா அது சட்டம் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்கே இவர் தான். பட் ஆனால் இவர் எப்பயுமே அது மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டார், இவர் அலோவ் பண்ணிடுவார். அதுதான் வந்து இன்ன வரைக்கும் நடக்குது. அடுத்தது, அந்த கூட்டம் நடக்குது இல்லையா, அதோட உரிமை, சிறப்புரிமை, கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு, இது எல்லா மாதிரியான கமிட்டிஸ், குழுக்களுக்கும் இவர் தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆகியோரோட உரிமைகளின் பாதுகாவலராக சபாநாயகர் செயல்படுறாரு. இதோட சேர்மன், அவ்வளோதான். சிறப்புரிமை குறித்த எந்த விளக்கமும் வேண்டி ஆய்வு செய்யவும், விசாரணை நடத்துறதுக்கும், அறிக்கை அளிக்கவும் உரிமைக்குழுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பரிந்துரைக்கிறது இவரோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உறுப்பினர் மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ் எழுப்புற கேள்வி, அந்த கேள்விகளுக்கு தேவையான பதில், விளக்கம், அறிக்கை, இது எல்லாமே சபாநாயகர் இந்த ஸ்பீக்கரை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவையில் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கான இறுதி முடிவு வந்து சபாநாயகர் தான் எடுப்பார். அதாவது பாதி பேர் 2 டீமாக பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில்
யார் பேசுறது நியாயம், எதுக்காக இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுல யார் பேசுறது நியாயம்னு இந்த இறுதி முடிவு வந்து சபாநாயகர் தான் சொல்வார். இவர் சொல்லிட்டாருன்னா ஓகே, அப்போ அவர் சொல்றதா கரெக்டுன்னு எல்லாரும் அமைதியாயிடணும், அதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது அந்த மாதிரி. அப்போ இறுதி முடிவு வந்து அவை பிரச்சனையில் யாருக்கு இருக்குது அப்படின்னா அது சபாநாயகர். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் படி சபாநாயகருங்கிறது ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சபாநாயகருக்கு. இவரை பற்றி இது ஒரு அற்புதமான ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு கூட புகழ்ந்திருப்பார். அது ஒரு கண்டென்ட்லேயே வரும், நம்ம பார்ப்போம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர். அதாவது ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில் வந்து ஃபினான்ஸ் பில்லா அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யாருக்கு பர்மிஷன் இருக்குது அப்படின்னா அது இவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு முன்வரைவு நிதி முன்வரைவா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்குது, இல்லை ஒரு சட்ட நடவடிக்கைகளை 2 பேருக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுது, அதாவது லோக்சபா ராஜ்யசபாக்கு நடுவில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் இருக்கும் இல்லையா, ஜாயிண்ட் செஷன் ஆர்டிகல் 108 படி ஜாயிண்ட் செஷன் நடத்துவாங்க, அதுக்கு தலைமை ஏற்கிறது இவர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான சேர்மன் பதவியும் இவர் தான் ஏற்றுப்பார். மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து சபாநாயகர் முடிவு செய்வார். இப்போது அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு லீடர் நம்ம வந்து யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ வந்து சீஃப் பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார். அவருக்கு அப்புறம் அவரோட கொஞ்சம் கம்மியாக ஜெயிச்சவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். இப்போ வந்து ராகுல் காந்தி இருக்கார் அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுறவர் யாருன்னா இந்த சபாநாயகர் தான். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து அவரோட முடிவை கேட்குறது, அவருக்கு அதிகாரம் கொடுக்கறது எல்லாமே வந்து சபாநாயகர் தான் பார்ப்பார். ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 52nd அமெண்ட்மெண்ட் படி நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு உறுப்பினரை வந்து கட்சித்தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்கிறது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம், இது எல்லாமே இவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 543 பேரில் ஒருத்தர் தான் இவர். அந்த 543 பேர் எல்லாருமே இவரும் ஓட்டு போடுவார். ஓட்டு போட்டு அதில் ஒரு பர்சனை சேர்மனாக சூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து யார், சபாநாயகர். புரியுதுங்களா? இப்போது என்ன சொல்ல வராங்க, இந்த சபாநாயகருங்கிறவர் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட இவர் வந்து நடுநிலை வகித்து மன்றத்தில் வாக்கு செலுத்த மாட்டாருன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இவர் வந்து ஓட்டே போட மாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்போது உள்ளேயே 2 டீமாக இருக்காங்க, பட் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து போட்டிடுறாங்களோ அந்த விஷயத்தில் வந்து இப்போ 543 பேரில் இப்போ 200 பேர் ஒரு ஈக்குவலாக வந்துருச்சு ஓட்டு. அப்போது இவங்க சொல்கிற விஷயத்துக்கு வந்து யார் வின் பண்ணுறதுங்கிறது தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், இன்னும் ஒருத்தர் ஏதாவது ஒரு பக்கம் ஓட்டு போட்டால் அந்த பார்ட் வந்து வின் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும்தான் இவருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. அதுக்கு பேர் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் ஓட், பதிலி வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க. பதிலி கிடையாது, முடிவு வாக்கு. பதிலி வாக்குனா அவங்களுக்கு பதிலாக ஓட்டு போடுறது, அது வேறு கான்செப்ட், எலெக்ஷனில் வரும். கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. புரியுதா? அப்போது இவர் வந்து வாக்கு செலுத்த மாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால நடுநிலை வகித்து மன்றத்தில் வாக்கு செலுத்த மாட்டார். பட் விதிவிலக்காக என்ன சொல்கிறாங்க, எந்த முடிவும் எட்டாவது பிரச்சனை போய்கிட்டே இருக்குன்னா அந்த சமயத்தில் இவரால் ஒரு பக்கம் ஓட்டு போட முடியும். யார் பக்கம் இவர் ஓட்டு போடுறாரோ அந்த பக்கம் வின் பண்ண கான்செப்ட், அதாவது அந்த அவையில். ஸோ நான் சொன்னல, இவரை பற்றி பேசியிருப்பார் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்திய சபாநாயகர் அலுவலகத்தை ஒரு பொருத்தமான சூழ்நிலையில் இந்த மாதிரி சொல்கிறார். எந்த மாதிரி சொல்கிறாரு, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டுடைய சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டுடைய சுதந்திரம் விடுதலையுடைய சின்னமாக திகழ்கிறார். ஆகவே இப்படி தான் படிக்கணும். ஆகவே இந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறது யாரோட கூற்று அப்படின்னா ஜவஹர்லால் நேருவுடைய கூற்று. புரியுதுங்களா? அப்போ இந்த போஸ்ட்டை பற்றி புகழ்ந்து பேசினவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க,
மக்களவை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. மக்களவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறவங்க யாருன்னா ஆளும் கட்சி இருக்கும். கரெக்டாக, ஆளும் கட்சிங்கிறது ஃபஸ்ட்டு மக்களவையில் இருக்குது. இவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 வருடம். மக்களவையில் ஆளும் கட்சிக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கிற வரைக்கும் 5 வருடம்ங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. பட் காமனாக 5 வருஷம் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் நடக்கும். பட் ஆனால் 5 வருஷத்துக்குள்ளேயும் இந்த ஆளும் கட்சியோட ஆட்சி கவிழ்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்போ அப்படின்னா நம்பிக்கை வாக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த மெஜாரிட்டி ஓட் வந்து இருக்கிற வரைக்கும் 543 பேரோட ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு இதில் எதிர்கட்சி தலைவரும் இருப்பாங்க, கூட்டணி தலைவரும் இருப்பாங்க, இவங்க கட்சி ஆளுங்களும் இருப்பாங்க. நடுவில் இவங்க ஆளும் கட்சி பண்ணுற விஷயம் பிடிக்கலன்னா எதிர்கட்சியும் கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஆப்போசிட்டாக போட்டுருவாங்க ஓட்டு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகேவா, இப்போ இவர் மெஜாரிட்டியாக இருந்ததுனால தான் இவரால் ஆளும் கட்சியாக வந்து கண்டினியூ பண்ண முடியுது. இப்போ இவர் மேலே வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்துட்டு அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபைனலாக இவங்களோட ஆட்சி கவிழ்ந்ததாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் இவங்க பதவி விலகலை அப்படின்னா டேரெக்டாக பிரசிடென்ட் வந்து பதவி வந்து இவங்களை நீக்கிடுவாங்க. பதவியிலேருந்து டேரெக்டாக இவங்களால் நீக்கிறதுக்கான பெர்மிஷன் வந்து அவருக்கு இருக்குது. அதுக்கடுத்து ஆளும் கட்சியோட தலைவர் தான் வந்து பிரதமராக இருப்பார். இவர் தான் என்ன பண்ணுவார், அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். தேர்வு செஞ்சு பிரசிடென்ட் கிட்ட இவரை வந்து இந்த அமைச்சராக போடலான்னு சொல்கிறார். உடனே அவர் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிடுவார். அவ்வளோதான். அதை தேர்ந்தெடுக்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் அவரோட வேலை, பொம்மை மாதிரி. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியல் பவர் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் பேரளவிலான பவர் வந்து இவர்கிட்டையும் இருக்குது, பிரசிடென்ட்கிட்டையும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மக்களவையோட மொத்த இடம் 545 கிடையாது, இனிமேல் 543 தான். மொத்த இடமே 543 தான், 45 கிடையாது. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 43 + 2 வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். அது இல்லைன்னு பல தடவை நான் சொல்லிட்டேன், திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்கேஸ் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணணும் ஒரு கட்சினா அது மெஜாரிட்டியாக 272 சீட் வின் பண்ணியிருந்தால் தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடியும். அதான் மெஜாரிட்டி 543 பாதி வரும். ஓகேவா. அதுக்கடுத்து ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தில் வந்து 2 பேர், இதுதான் நம்ம வந்து இல்லை அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ வந்து மக்களவை பார்த்தோம் இவ்வளோ நேரம். இப்போ வந்து மாநிலங்களவை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். மாநிலங்களவை அப்படின்னா என்னது, அதோட மேலவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கிற ராஜ்யசபா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட, அதாவது என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரி, அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் டெரிட்டரியில் இருந்து வரக்கூடிய 238 உறுப்பினர்களையும் மற்றும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 12 நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் 250 உறுப்பினர்கள் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதா. இந்த 238 அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா 200 ஓகே ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வந்துடுவாங்க, யூனியன் டெரிட்டரியிலேருந்து. பட் இப்போ வந்து 13 பேர் தான் இருக்காங்க. 13 + 210 மீதி இருக்கும் இல்லையா, 220 சம்திங் வருமா. இதுக்கு முன்னாடி வந்து 220+ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ 13+ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். யூனியன் டெரிட்டரியிலேருந்து மொத்தமாக எவ்வளோ பேர் வராங்க. ஆக்சுவலி யூனியன் டெரிட்டரியில் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி அண்டு பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் சீட்ஸே ஒதுக்கியிருப்பாங்க. மற்றதெல்லாம் பெருசாக சீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அதனால் அந்தளவுக்கு அங்கே வந்து சீட்டு ஒதுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதை பார்ப்போம் பின்னாடி. 250 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் 238 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதாவது மக்களவையில் இருக்கக்கூடிய இவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. புரியுதா. அவங்களால 238 பேர். மக்களவை அப்படின்றத விட இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாநிலங்களை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்தந்த மாநிலம், இப்போ நம்ம ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர், 18 பேர் அனுப்புகிறோம்ல, நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்கள்ல, எம்எல்ஏ, இவங்கெல்லாம் தான் பிளான் பண்ணி யார் அனுப்பலாங்கிறத முடிவு பண்ணி அனுப்பி வைப்பாங்க. புரியுதா. இவங்க தான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போது லோக்சபாக்கு எப்படி 2 பேரை வந்து நியமிக்கிறார் ஆங்கிலோ இந்தியன், அந்த மாதிரி ராஜ்யசபாவுக்கு 12 பேரை நியமிப்பார். யாரெல்லாம் அந்த 12 பேர் இருக்கலாம்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து பெரிய லெவலில் சாதனை பண்ணவங்களாக இருக்கணும். லைக் வந்து இப்போ இசைனா இளையராஜா, அவர் வந்து இப்போ வந்து இருக்கார், எம்பியாக இருக்கார் இப்போது இளையராஜா அப்படிங்கிறவர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களை வந்து போடுவாங்க. புரியுதுங்களா.
ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பெரிய லெவலில் சாதித்தவங்கள. அடுத்து மாநிலங்களவை அல்லது மேலவைன்னு சொல்லலாம், மாநிலங்களவைன்னு சொல்லலாம். இந்திய நாடாளுமன்றத்தோட 2வது ஆட்சி மன்றம்னு சொல்லலாம். 1வது ஆட்சி மன்றம்னா நம்ம வந்து லோக்சபாவை சொல்கிறோம், 2வது ஆட்சி மன்றம்னா இந்த ராஜ்யசபாவை சொல்லலாம். அதுக்கடுத்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது, மாநிலங்களவை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லாகவும் இல்லாமல் டம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பர்ஃபெக்டான இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி மாநிலத்துடைய உரிமைகள் நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாநிலங்களவைன்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மாநிலத்தில் வந்து வர்ற பர்சன்ஸ் வந்து எங்கள் மாநிலத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்தந்த மாநிலத்திலேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1952 ஏப்ரல் 3 இதை உருவாக்குனாங்க. இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறத எப்போ உருவாக்குறாங்க? 1952 ஏப்ரல் 3. அதுக்கடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட மாநிலங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ தான் சொன்னோன்னா அந்தந்த மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ நம்ம ஊரில் 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த 18 பேர் மாநிலங்களவைக்கு தேவையான பர்சன்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுக்கடுத்து மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர் தவிர இலக்கியம், லிட்ரேச்சர், சயின்ஸ், அறிவியல், கலை, ஆர்ட் அண்டு சமூக சேவை, சோஷியல் சர்வீஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புகழ்பெற்ற 12 பேரை வந்து நியமிக்கிறாங்க. ஆர்ட்ல இருந்து தான் இப்போ வந்து இளையராஜாவை போட்டிருந்தாங்க. புரியுதா? மக்களவை அப்படிங்கிறது மக்களவையை மாதிரி மாநிலங்களவை கலைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது மக்களவையை எப்போ வேணாலும் பிரசிடெண்ட்டால் கலைக்க முடியும், 5 வருஷம் நிலையானது கிடையாது. ஆனால் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபாங்கிறது கலைக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை கலைக்கவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைமும் அதோட உறுப்பினரில் 1/3 உறுப்பினர்கள் வந்து தன்னோட பதவி காலத்தை நிறைவு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு உறுப்பினரோட பதவிக்காலம் 6 வருஷம். புரியல இல்லையா இந்த ஒரு விஷயம்? நான் புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த வருஷம் வந்து ஒருத்தர் புதுசாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மொத்தமாக 6 வருஷம் அவரோட பதவிக்காலம். ஒருத்தர் ராஜ்யசபாவுக்கு எம்பியாக சூஸ் பண்ணுறாங்கன்னா அவரோட மொத்தம் பதவிக்காலம் வந்து 6 வருஷம். இது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த 6 வருஷங்கிறது 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, 2 இயர்ஸாக. புரியுதா? ஃபஸ்ட்டு இவர் உள்ளே போன உடனே 2 வருஷம் இருப்பார். புரியுதா? ராஜ்யசபாவோட எம்பியாக 2 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து ஓய்வு கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக அந்த போஸ்ட்டுக்கு இன்னும் ஒருத்தரை எடுப்பாங்க. அவர் 2 வருஷம் ஒர்க் பண்ணி முடிப்பார். அவர் ஒர்க் பண்ணி முடித்த உடனே திருப்பி அடுத்த 2 வருஷத்துக்கு செகண்ட் டைம் இவரே வருவார். முடிஞ்ச உடனே போயிடுவார், திருப்பி ஓய்வு. அடுத்து இன்னொருத்தர் உள்ளே வருவார், அவர் 2 வருஷம். இங்கே போனவராக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒருத்தராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் திருப்பி அவர் வருவார். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திரும்பி நம்ம வருவோம். இந்த மாதிரி 6 வருஷம் முடியும் போது நம்மளோட மொத்த பதவிக்காலமும் முடிஞ்சிடும். புரியுதா? இதுதான் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு இருக்கிற வரைமுறைகள். 6 வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பட் ஆனால் 6 வருஷம் கண்டினியூவாக இருக்க முடியாது. அவங்க ஒரு தடவை எம்பியாக உள்ளே வந்துட்டாங்க ராஜ்யசபாவில் அப்படின்னா 12 வருஷத்துக்கு வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. 2 வருஷம் மாறி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், அப்புறம் 2 வருஷம் கழிச்சு திரும்பி 2, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு திரும்பி 2 இயர்ஸ், அப்படி வந்து உள்ளே போவாங்க. இப்படி தான் வந்து அதோட மெத்தட் இருக்கும். அப்போ ஒரு உறுப்பினரோட பதவிக்காலம் 6 வருஷம். ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஓய்வு பெற்று திரும்பவும் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்களை தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. அதுக்கடுத்து அதோட ஒர்க் என்ன, ராஜ்யசபாவோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த மாநிலங்களவையோடைய சேர்மன். இப்போ எப்படி பார்லிமெண்ட்டில் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்தை நல்லா பாருங்கள். இது ஒரு பார்லிமெண்ட். இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது, லோக்சபான்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்குமே சேர்மன் இருப்பாங்கள்ல, அதுதான் யாருன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போது இதோட சேர்மனை யார் சூஸ் பண்ணுறா? இந்த மக்களவையோட சேர்மனை இந்த மக்களவை இருக்கிற 552 இதெல்லாம் பழைய வேல்யூ, 543 பேர் இருக்காங்களா? இந்த 543 பேரில் யாரோ ஒருத்தங்க என்னவா இருப்பாங்க, இதோட சேர்மனாக போஸ்டிங் போயிடுவாங்க. அவங்க பேர் தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் அல்லது சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதோட சேர்மன், மாநிலங்களவையோட சேர்மன் யாருன்னா, நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம்ல, யார்? துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர். துணை குடியரசுத் தலைவர், இவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக இருப்பார். புரியுதுங்களா?
இப்போ யார் ஜக்தீப் தங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்காக எந்த ஒரு சம்பளமும் கிடையாது. புரியுதா? இந்த போஸ்ட்டுக்கு சம்பளமே கிடையாது. இவர் எதுக்காக மட்டும் சம்பளம் வாங்குறாருன்னா மாநிலங்களவையுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்காக தான் சம்பளம் வாங்குறாரு. புரியுதா? இதுக்கு வந்து துணைத் தலைவர் வந்து இந்த 250 உறுப்பினர்களால் ஓட்டு போடப்பட்டு துணைத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலங்களவையோட தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவருங்கிறவர். அதுக்கு துணைத் தலைவர், இன்கேஸ் துணை குடியரசுத் தலைவர் வந்து பிரசிடென்ட் இல்லாதப்போ பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவர் வந்து மாநிலங்களவையோட தலைவராக இருப்பார். இதெல்லாம் நான் டீப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற விஷயம் என்ன, மாநிலங்களவையோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அந்த பொறுப்புக்குன்னு எந்த ஒரு சேலரியும் கிடையாது. அவருக்கு எதுக்காக சேலரி கொடுக்குறாங்கன்னா இவர் மாநிலங்களவை ராஜ்யசபாவோட சேர்மன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவருக்கு சேலரி அப்படிங்கிறது இருக்குது. கிளியராக இந்த ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது, அவைத்தலைவர் மாநிலங்களவையோட நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி முறைப்படுத்துகிறார். அதாவது லோக்சபாவில் சபாநாயகர் என்னெல்லாம் பண்ணுறாரோ, என்னெல்லாம் பவர் அவருக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பவர் ராஜ்யசபாவில் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி பணம் நிதி சம்பந்தமான முன்வரைவு தவிர்த்து ஏனைய முன்வரைவுகள் அனைத்துமே வந்து மாநிலங்களவையில் விவாதிக்கவும் கேள்வி கேட்கவும் முன்வரைவு மற்றும் தீர்மானம் நிறைவேற்றவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பணம் நிதி சம்மந்தப்பட்டது மட்டும் முடியாது அப்படின்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவைக்கு மட்டுமே இருக்கிற பெர்மிஷன். புரியுதுங்களா? நிதி, அதாவது நிதிநிலை அறிக்கையோ இல்லை பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஹேண்டில் பண்ணுறதுக்கான பவர் வந்து லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே நியமனம் செய்யப்பட்டவங்க தான். அதனால அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பணம் நிதினாலே டைரெக்டாக வந்து மக்களவைக்கு மட்டும்தான் வந்து பெர்மிஷன் இருக்குது. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவர் தான், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர. புரியுதா? அதே மாதிரி மக்களவை மாதிரியே சட்டம் இயற்றுவதால் தான் மாநிலங்களவையோட மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. இதில் மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது மாநிலங்களவையும் மக்களவையும் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே ஈக்குவல் பவராக இருக்கிற விஷயமும் இருக்குது. மக்களவை மட்டுமே ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை கொண்டதாகவும் இருக்குது. அதே மாதிரி மாநிலங்களவை மட்டுமே ஸ்பெஷலான சில விஷயமும் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தனியாகவே பிரித்து பார்ப்போம். யாருக்கு என்ன ஸ்பெஷல், ரெண்டு பேரும் ஈக்குவலாக என்ன, ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்போம் நம்ம. இப்போது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் மாநில குழுவின் உறுப்பினர்கள் செனட்டர்கள், மாநிலங்களவை இப்போ இருக்கலையே ராஜ்யசபாவில் நேரம் பார்த்தோம்ல இந்த லெஃப்ட் சைடு, இதோடைய மெம்பர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா செனட்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது இன்னொரு விஷயம், இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவைக்கு எப்படி சீட்டு ஒதுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா 18 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ்னா 31 சீட்டு ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பாண்டிச்சேரினா 1 சீட்டு, புதுடெல்லினா 3 சீட்டு, இந்த மாதிரி ஒதுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி ஒதுக்குறாங்கன்னா பாப்புலேஷன் படி ஒதுக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஏரியா அண்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து அந்தந்த ஸ்டேட்க்கு இவ்வளோ மெஜாரிட்டி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போ வந்து இதோட டைம் முடிஞ்சிடும். இப்போ லைக் வந்து 2000 கடைசியாக டைம் முடிஞ்சது. அது முடிஞ்சப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த 2003 டைம் முடிஞ்சது. ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 2003. ஐ திங்க் வந்து 87th அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் அப்போ என்னாச்சு அப்படின்னா 2003 அந்த அமெண்ட்மெண்ட் அப்போது அடுத்த 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 2003 அப்படின்னா 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? 2026 வரைக்கும் தொகுதி மறுவரையறை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இப்போ பிஜேபி என்ன பண்ணிட்டுருக்காங்க, தொகுதி மறுவரையறை செய்யணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இதை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாலின் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருப்பார், பார்த்துருப்பீங்க. தொகுதி மறுவரையறைனா என்னது, இப்போ வந்து நம்ம வந்து ராஜ்யசபாவுக்கு 18 சீட் அனுப்புகிறோம், லோக்சபாவுக்கு 39 சீட் அனுப்புகிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 16 மாதிரி குறையலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இங்கே வந்து 50 கூட இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 35 கூட டிக்ரீஸ் ஆகலாம். இந்த மாதிரி என்ன வேணா ஆகலாம். அது யாருக்கு பிரச்சனைனா நம்ம கட்சிக்கு தான் பிரச்சனை. அதனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா
1952 இப்போ 1949 கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணாங்களா, அப்பையில் இருந்தே இப்போ வரைக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்த விஷயங்களை 25 இயர்ஸ்க்கா அப்படியே அப்டேட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. பட் ஆனால் இவங்க வந்து அந்த நடைமுறையை மாற்றி புதுசாக நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க பிஜேபி. அதுதான் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. புரியுதா? அப்போ அந்த இடம் மாறும்போது என்ன ஆகுது, நமக்கான மெஜாரிட்டி குறையுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க குஜராத்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கெல்லாம் குறைச்சிருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இதை எதிர்க்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது மாநிலங்களவைக்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் படி தான், பாப்புலேஷன் எப்படி இருக்குமோ அதை வச்சு தான் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாப்புலேஷன் சென்சஸ் நடத்தணும்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா, அதை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ இதுவே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் தான். நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்கீம்லேருந்து எல்லா விஷயத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. புரியுதா? அப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டோட ஏரியா எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரு, அதில் எவ்வளோ பீப்புள் வாழ்கிறாங்க, அதை பொறுத்து வந்து மெம்பர்ஸ்க்கான சீட்டை வந்து ஒதுக்குவாங்க மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும். ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குன்னா 28 ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 3 சீட்டு தான் ராஜ்யசபானா, லோக்சபானா 10 சீட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் அமெரிக்கா ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஆனால் இந்தியா ஃபாலோ பண்ணுற மெத்தட் அவங்க பாப்புலேஷன் அண்ட் ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் வரும். இப்போது இந்தியாவில் மாநிலம் பிரதிநிதித்துவம், அதான் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அடுத்தது போயிடலாம். யாரெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம்? நீங்கள் ஆக முடியுமா, இல்லை நான் ஆக முடியுமா, இல்லை அது ஆகணும்னா என்ன தான் தகுதி? ஏன்னா இப்போ ஏதாவது ஒன்றுத்தில் சாதனை பண்ணியிருந்தால் நம்ம உள்ளே போயிடலாம். பட் ஆனால் அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இந்திய நாட்டோட குடிமகனாக இருக்கணும். நம்ம எலிஜிபிள். ஃபஸ்ட்டே 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கவே கூடாது. இதுக்கு வந்து நம்ம யாருமே எலிஜிபிள் கிடையாது. இங்கே இருக்கிற 30 வயசுக்கு பிலோவில் இருந்தீங்கன்னா நம்ம யாருமே எலிஜிபிள் கிடையாது. 30 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா இப்போ பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரோ இல்லை துணை குடியரசுத் தலைவரோ தேர்தலில் நீ நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 வயசு மினிமம் கம்ப்ளீட் ஆகிருந்தால் தான் உன்னால் குடியரசுத் தலைவராகவோ துணை குடியரசுத் தலைவராகவோ ஆக முடியும். இதுவே ராஜ்யசபாவில் ஒரு எம்பி ஆகணும்னு நினச்சேன்னா 30 வயசு மினிமம் இருக்கணும். லோக்சபாவில் எம்பி ஆகணும்னா 25 வயசு இருந்தாலே போதும். இந்த வயசில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குறைவான வயசில் எம்பி ஆனவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா மீரா சம்திங் ஆரம்பிக்குமே. நம்ம இந்தியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க. யாருக்காவது தெரியுமா அவங்கள? 25 வயசில் ஃபஸ்ட்டு இளம் வயதிலேயே எம்பி ஆனவங்க ஹரியானாவிலேருந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹரியானா ஸ்டேட்லேருந்து எம்பியாக அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு முடியறதுக்குள்ளே நான் சொல்கிறேன், ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? மீரா குமாரா? இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் வந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இது வந்து லோக்சபாக்கு இதே கான்செப்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும். ஒரு சிஎம் ஆகணும்னா நமக்கு வந்து 25 வயசு தான். பட் ஆனால் கவர்னர் ஆகணும்னா 35 வயசு. ஆளுநர் ஆகணும்னா பிரசிடெண்ட்டுக்கு என்னவோ அதே தான். அதே மாதிரி தமிழ்நாட்டு இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து மேலவையோட உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 30 வயசு இருக்கணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. இதுவே வந்து லோக்கல் கவர்மெண்ட்டாக இருந்தால் காமனாக 25 இயர்ஸ் இருந்தாலே போதுமானது, நம்ம உள்ளே போயிட முடியும். இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. எதுக்கு என்னென்ன ஏஜ் கேட்டகரி, என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், நம்ம எந்த மாதிரிலாம் இருந்தால் எந்தெந்த அரசியலில் வந்து போட்டியிட முடியும், இது எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, 30 வயசு கண்டிப்பாக இருக்கணும். இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும். அதுக்கடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒன்று போட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் அவங்க மூலமாக வந்து இந்தியன் பார்லிமெண்ட் மூலமாக நடந்தது. இது ஒரு 1951, 52, அதுக்கப்புறம் வந்து 71, அதுக்கப்புறம் 2003, இந்த மாதிரிலாம் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன சொல்கிறாங்க 1951 அப்படின்னா, மக்கள் இப்போ மாநிலங்களவைக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த நபர் கண்டிப்பாக அந்த மாநிலத்தில் ஒரு பர்சனாக ஒரு வாக்காளராக இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு ஓட்டராக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து சூஸ் பண்ணப்படுறேன் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டராக இருக்கணும், ஓட்டு போடக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து. அது இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும், இந்த 3வது பாயிண்ட்டை மட்டும் 2003 போடப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து நீக்கிட்டு எந்த மாநிலத்தில் இருந்து வேணாலும் எந்த மாநிலத்துக்காகவும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. புரியுதா? அதுக்கடுத்து இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு மாநிலங்களவைக்கு 31 சீட்டு. நான் முன்னே சொன்னேன்னா
தமிழ்நாடு 18 சீட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம வந்து பீப்புளை வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 4th ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? 4வது அட்டவணை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் 4வது அட்டவணையில் தான் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் பதவிக்காலம் 6 ஆண்டுகள், அவங்க மீண்டும் தேர்ந்தெடுக்க அந்த 6 வருஷம் முடிஞ்சு திரும்பவும் அவங்க வந்து என்னவா தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னா மாநிலங்களவையுடைய மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். 250 பேரில் ஒருத்தராக கண்டிப்பாக திரும்பவும் ரீஅப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து பெர்மனன்ட் பாடின்னு சொல்கிறாங்க, நிரந்தர அவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் எப்பயுமே இதை கலைக்க முடியாது, எப்போயுமே கலைக்க முடியாது. யாரோ ஒரு 250 பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. பட் ஆனால் இப்போ வந்து 248 பேரா அந்த மாதிரி தான் இருக்காங்க சம்திங் சொன்னாங்க. ஒரு 2 சீட் காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து காலியாக இருக்குன்னா டக்குன்னு ஃபில் பண்ணிடுவாங்க. அது ஏதோ ஒரு ஸ்டேட்டோடது காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் காலியாக இருக்குன்னா ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இதுலேயும் வந்து காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் வந்து மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 33+1 இருப்பாங்க. அதாவது ஒரு தலைமை நீதிபதி 33 நீதிபதிகள் இருப்பாங்க. இந்த 33 நீதிபதிகளில் 2 நீதிபதி கம்மியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கொலிஜியம் வந்து யாரையாவது பார்த்து சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. கொலிஜியம்னா யாருன்னா அது வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நடத்தும்போது சொல்லுவேன். இவர் வந்து சீஃபு, அதாவது தலைமை நீதிபதி. அதுக்கடுத்து இவருக்கு கீழே வந்து ஒரு மூத்த நீதிபதி இருப்பார். அவர் கூட இன்னொரு மூத்த நீதிபதி, இவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர். இந்த 3 பேர் ப்ளஸ் இவங்க 4 பேரும் சேர்ந்தது தான் யாருன்னா கொலிஜியம்னு சொல்லுவோம் நம்ம இதை பொறுத்த வரைக்கும், நீதியை பொறுத்த வரைக்கும். அந்த கொலிஜியம் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான ஹைகோர்ட்டுக்கு யாரை ஜட்ஜாக போடலாம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் யாரை ஜட்ஜாக போடலாம், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த கொலிஜியம் அப்படிங்கிறவங்க தான். இந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா 2014க்கு அப்புறம் தான் ஃபேமஸாக வந்துச்சு. ஏன்னா 2014 என்னாச்சு அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று போடுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க. பட் ஆனால் அந்த கமிஷன் 2015 வந்து வேணான்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டாங்க. இது வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டாகவே பண்ணாங்க 2014. லைக் வந்து 100, 98, 99, 100க்கு அப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் மூலமாக இதை வந்து பண்ணியிருப்பாங்க. 100 கிடையாது, 2014 அப்படின்னா 90 சில்லற வரும். ஓகே, அதுக்கடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக நம்ம இருக்கோன்னா நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது, என்ன வேணால் பேசலாம். அதே மாதிரி நாடாளுமன்றத்துலையோ இல்லை எந்த ஒரு குழுலையோ நம்ம வந்து தெரிவித்த கருத்து இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக எந்த ஒரு கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் நம்ம மேலே சட்ட நடவடிக்கை தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்குது. புரியுதா? நம்ம பேசின ஒரு பார்லிமெண்ட்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பேசின விஷயம் வந்து தப்புன்னு சொல்லி நம்ம மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, நம்மளை கைது பண்ண முடியாது. இன்னொன்று, 2 அவைகள்ல இருந்துமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் எந்த ஒரு அறிக்கை, இப்போ லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அதுலேருந்து வெளியிடுற ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை கட்டுரையோ வாக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவர் வெளியே போய் பேசலாம், இல்லை வந்து என்ன வேணால் பண்ணலாம். அதை வச்சு இவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து இவர் மேலே கேஸ் போட முடியாது. அதே மாதிரி பார்லிமெண்ட்டுடைய நடவடிக்கைகள் இருக்கும் இல்லையா, அது சம்மந்தமாக இவர் மேலே வந்து விசாரணை நடத்துறதுக்கு இவர் மேலேயோ இல்லை பார்லிமெண்ட் மேலேயோ விசாரணை நடத்துறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 அவைகளில் எந்த ஒரு அவை நடவடிக்கைகளோட உண்மையான எந்த ஒரு அறிக்கையும் செய்தித்தாள பிரசுரிக்கும் உரிமை. அதாவது இப்போ வந்து இவர் வந்து ஏதோ ஒரு அவையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது சம்மந்தமாக நியூஸ் பேப்பரில் இவர் வந்து போடணும்னு நினைக்கிறாரு. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு மினிஸ்டர் பற்றின நியூஸில் வரும்ல, இந்த அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை மூலமாக அடுத்த ஓராண்டுகளில் சில போஸ்ட் வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வழியாக சொல்கிறாருல, இந்த மாதிரி எது வேணாலும் அவரால் நியூஸ் பேப்பரில் வந்து எந்த ஒரு மினிஸ்டரும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் செஷன் வருஷத்துக்கு 3 நடக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் 2வது நடக்கணும்னு பார்த்தோமா, அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதும் அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு 40 நாட்களுக்கு முன்னாடியும் அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு 40 நாட்களுக்கு பின்னாடி வரைக்கும் எந்த ஒரு சிவில் கேஸும்
போட்டு இது உறுப்பினரை கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்லிமெண்ட் மெம்பரை. புரியுதா? அதே மாதிரி நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு பர்சன் மேலே எந்த ஒரு அஃபிஷியலாக கோர்ட்டோ இல்லை போலீஸோ போயிட்டு யாரையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட் எம்பியோ எம்எல்ஏவையோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இப்போது பார்லிமெண்ட்டில் மக்களவை மாநிலங்களவையோட அதிகாரங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு மக்களவையோட அதிகாரங்கள், லோக்சபாவுடைய அதிகாரங்கள். லோக்சபானா ஆர்டிகல் 81 அதை பற்றி பேசுது. அப்போது இந்த லோக்சபாவுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு பார்ப்போம். மக்களவை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது நாட்டோட அரசியல், சமூகம், பொருளாதார நிலையை பிரதிபலிக்குது. மிக உயரிய பொறுப்பை கொண்டுள்ள அமைப்பு. மேலும் நாட்டோட ஒட்டுமொத்த மக்களோட பிரதிநிதியாகவும் நடைமுறையில் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நாட்டு மக்களோட பிரதிநிதி அப்படின்னா, இப்போ லோக்சபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 39 பேர் போகிறாங்களா, அந்த லோக்சபாவோட மெம்பர்ஸை யார் சூஸ் பண்ணுறா? நம்ம தான். இப்போ 2024 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சா, லோக்சபா தேர்தல். அந்த தேர்தலுக்கு நம்ம தான் ஓட்டு போட்டோம். இந்த 39 பேரை சூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம். எப்படி இது 39 வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது? மொத்தம் 234 தொகுதி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து இந்த 234 தொகுதிக்கும் நடக்குது. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்னது? ஒரு ஸ்டேட்டில் 6 தொகுதி சேர்ந்தது, ஒரு ஸ்டேட்டுடைய 6 தொகுதி சேர்ந்தது தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு தொகுதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனோட ஒரு தொகுதியோட வேல்யூ அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கரெக்டு தானே? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது 234 தொகுதி டிவைட் பை 6ன்னு போட்டு பாருங்கள். ஒரு தொகுதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு தொகுதி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 6 தொகுதிக்கு சமம். அப்போது 234 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வரும் 6. அதுக்கடுத்து மேலே பாருங்கள், 3 6 are 18, மீதி வந்து 5 இருக்குது, 54ன்னு வரணும். 18 போயிடுச்சுன்னா மீதி 5, 54 எத்தனை டைம் வருது? 9 டைம்ஸ் வருது. 9 6 are 54 அப்படின்னு வரும். இப்போ 39 சீட்டு. புரியுதா? இப்படி தான் 39 சீட்டுங்கிறது பிரிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. 39 பேர் எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்படி தான் அனுப்புகிறாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதிங்கிறது 6 தொகுதியை கன்சிடர் பண்ணி மொத்தமாக நம்ம வந்து 39 பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 39 பேர்னால் 234 தொகுதியிலையும் எலெக்ஷன் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிருஷ்ணகிரின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ கிருஷ்ணகிரின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த கிருஷ்ணகிரியில் வந்து வேப்பனப்பள்ளின்னு ஒரு தொகுதி இருக்குது, கிருஷ்ணகிரினே ஒரு தொகுதி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஓசூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது, சூளகிரி அடுத்து வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஊத்தங்கரைன்னு ஒரு தொகுதி இருக்குது, பர்கூர்னு ஒரு தொகுதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 தொகுதியாக இன்னும் ஒன்று சேர்த்துக்கோங்க, 6 தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 தொகுதி அப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரே ஒரு தொகுதி தான் நாடாளுமன்றத்துக்கு போகுது. கிருஷ்ணகிரிங்கிற ஒரே தொகுதி தான் நாடாளுமன்ற தொகுதி. புரியுதா? அப்போ அந்த தொகுதிக்கு நிற்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பர்சனுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ அந்த ஒரு பர்சனுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பர்சன் நின்றுருக்கலாம். புரியுதுங்களா? டிஎம்கேலேருந்தே நிற்கலாம், ஏடிஎம்கேலேருந்து நிற்கலாம், காங்கிரஸ்லேருந்து நிற்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டேட் பார்ட்டி தான், ஆனால் அங்கே ஒரு சீட்டு கிடைச்சாலும் ஓகே தானே? புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ 543ல் 39 சீட் நம்ம அனுப்புகிறோம். அந்த 39 சீட்டில் ஒரு சீட் இப்போ நமக்கு கிடைச்சாலும் டிஎம்கேலேருந்து ஒருத்தன் மேலே போயிருப்பான்ல, அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தன், டிஎம்கேலேருந்து ஒருத்தன், இந்த மாதிரிலாம் போகலாம். இதுதான். ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ தான் சொன்னேன் நான் உங்களுக்கு. என்னது? நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துகிறோம். இது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. அந்த எலெக்ஷனில் நம்ம வந்து 234 தொகுதியிலையும் வந்து ஒரு நடக்குது. அதில் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து 39 பேரை நம்ம தான் அனுப்புகிறோம். புரியுதுங்களா? லோக்சபா பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. அதனால தான் நம்மளோட பிரதிநிதி அவங்க. நம்மளோட பிரதிநிதியாக இருந்து அவங்க நமக்கு தேவையான சட்டத்தை எல்லாம் நடத்துகிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது மக்களோட விருப்பங்களின் பிரதிநிதின்னு சொல்கிறாங்க இவங்கள. ஆகவே இது மக்களாட்சி அமைப்பின் மிக உயரிய இடத்துல இருக்கான். எது? இந்த லோக்சபா அப்படிங்கிறது மக்களாட்சியுடைய மிக உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் நாட்டோட கொள்கைகள், திட்டங்கள், சட்டங்கள் இது எல்லாமே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டம் உருவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே யாருன்னா மக்களவை தான், லோக்சபா தான். அதுக்கப்புறம் தான் ராஜ்யசபா. அதுக்கடுத்து ஒன்றிய பட்டியல். இப்போது ஆர்டிகல் 246 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நம்மளோட ஷெட்யூல் அட்டவணைன்னு சொல்கிறோம்ல, அதில் 6வது ஷெட்யூல்
5, 6 7வது ஷெடியூல், 6 கிடையாது 7வது ஷெடியூல். இந்த 7வது ஷெடியூல் வந்து எதை பற்றி பேசுதுன்னா பட்டியல் பற்றி பேசுது, லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3 இருக்கும். புரியுதுங்களா? அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து 246. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ரயில்வே, பேங்கிங்கு, இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியல் அப்படின்னா சின்ன சின்ன விஷயந்தான் மாநில பட்டியலில் இருக்குது. காவல்துறை, விவசாயம், இந்த மாதிரி விஷயம் மாநில பட்டியலில் இருக்குது. அப்போது இது மக்களவையால் சட்டம் இயற்றக்கூடியது எது இதெல்லாம் அப்படின்னா ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் வந்து இந்த மக்களவைக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அது சம்மந்தமாக சட்டம் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இருக்கிற சட்டத்தை நீக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. மிக முக்கியமாக பணம் சார்ந்த முன்வரைவு, பணம் சார்ந்த பில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மக்களவைக்கு மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, அப்சொல்யூட்டான பர்மிஷன் இருக்குது, முழுமையான அதிகாரம் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மக்களவையோட சிறப்பு, அதை திருப்பி பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்களுடைய சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னா நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட், இல்லை பட்ஜெட்டு அப்படி இல்லைன்னா பணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு புது சட்டம் வரப்போகுது அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு இவங்களால் மட்டும்தான் முடியும். இன்கேஸ் இப்போ வந்து மாநிலங்களவைக்கு அதை அனுப்புகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இவங்க நிறைவேற்றிட்டாங்க லோக்சபா, அதை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா அவங்களால அதை நிராகரிக்க முடியாது. பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மாநிலங்களவையால் நிராகரிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், அந்த பில்லை மட்டும் 14 நாள் அவங்க வச்சுக்கலாம், தாமதப்படுத்தி வச்சுக்கலாம். பட் ஆனால் அவங்க அனுப்பலன்னா கூட அது என்ன ஆயிடும் அப்படின்னா சட்டமாயிடும். அவங்க அனுப்பலனாலும் சரி 14 நாள் வச்சுக்கலாம், அனுப்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ஆனால் அவங்க சில ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க, இந்த கரெக்ஷன் பண்ணு, இந்த கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் லோக்சபாவுடைய வேலை. ஆனால் ஏற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவங்க நிராகரித்தா கூட அதை அந்த மக்களவை வந்து அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இவங்களுக்கு இருக்குது அதில். புரியுதுங்களா? அதுக்கடுத்து நாட்டோட பொருளாதாரம் மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய வகையில் நிதிநிலை அறிக்கையையும் நிதி அறிக்கையும் தயார் செய்வதும் சமர்ப்பிக்கிறதும் மக்களோட சிறப்புரிமை. ஏன்னா இது மாநிலங்களவை கைக்கு போயிடுச்சுன்னா அவங்கள சூஸ் பண்ணுறது வந்து நம்ம கிடையாது. புரியுதா? நம்ம எம்எல்ஏ தான் அவங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்கள சூஸ் பண்ணலை. அப்போ என்ன வேணால் அந்த இடத்துல கையூட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மொத்த பவரையும் லோக்சபா கையில் கொடுத்ததுக்கு காரணம் நம்மளால் டேரெக்டாக அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், அப்போ அவங்கள நம்மளால் கேள்வி கேட்க முடியும். அப்போ நிதி சம்மந்தமான விஷயம் அவங்கக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து சும்மா ஏனா தோணான்னு வச்சுட்டு போயிடல. கான்ஸ்டியூஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் இதை பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறது அப்போவே திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷனை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும். அப்போ எந்த அளவுக்கு உன்னிப்பாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்கங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கேள்விகள் மற்றும் துணை கேள்விகள் எழுப்புறது, முன்வரைவு நிறைவேற்றுறது, நம்பிக்கையில்லா தீர்மானம் ரொம்ப முக்கியம், நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். புரியுதுங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்போ வந்து இதை கொண்டு வரணும்னா கொண்டு வர்றதா இருக்கட்டும், அதை முடிய வைக்கிறதா இருக்கட்டும், அது வந்து லோக்சபா கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இப்போது நாடாளுமன்ற அவை, மேலவை, கீழவைன்னு 2 அவைகள் இருக்குது. இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது லோக்சபாவில் மட்டும்தான் முடியும், ராஜ்யசபாவால் முடியாது. ஆனால் 2 பேருமே இப்போ வாக்களிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து 543 சீட்டு இருக்குது, இதில் 250 சீட்டு தான் இருக்குது. இப்போது யாரால் தான் இதை நிறைவேற்ற முடியும்? லோக்சபாவால் தான் முடியும், ராஜ்யசபாவால் முடியாது. ஏன்னா மெஜாரிட்டியாக யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா லோக்சபாவில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரால் பண்ண முடியும்னா இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இன்கேஸ் கான்ஸ்டியூஷனையே அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை அவசர நிலை பிரகடனத்தை வெளியிடணும்னாலோ அதுக்கும் மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை திருத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 படி கான்ஸ்டியூஷனை நம்மளால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அதை பண்ணணுன்னா அதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மக்களவைக்கு தான் இருக்குது. இன்னொன்று எமர்ஜென்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் இந்த லோக்சபாவுக்கு தான் இருக்குது. அதுதான் சொல்ல வராங்க. அதுக்கடுத்து இந்தியாவோட குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியில் மக்களவை பணியாற்றுது. ஆனால் இதுக்கு மாநிலங்களவையும் ஈக்குவலான பணியாற்றுது. பட் ஆனால் இப்போது மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் அப்படிங்கிறவர், மாநிலங்களவையோட தலைவருங்கிறது யார்? குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிறவர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா மாநிலங்களவைக்கு இருக்குது, அதுக்கு லோக்சபாவுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களோட தலைவருங்கிறால் அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி. அவ்வளோதான். அடுத்து
மக்களவை புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை அமைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றது. அதாவது புதுசாக ஒரு கமிட்டி போடுறதோ இல்லை ஒரு கமிஷனை உருவாக்குறதோ இது எல்லாமே யாருக்கு பவர் இருக்குன்னா அது மக்களவைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட அறிக்கைகள் எல்லாத்தையும் விவாதிக்கிறதுக்கும் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், மைனாரிட்டிஸ் கமிட்டி சொல்லலாம். இதில் வந்து பிசி இல்லை பிசிக்கான கமிஷன், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்குது. நம்ம வந்து அதை பற்றி படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ அந்த கமிஷன் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கமிஷன் வந்து கொண்டு வந்தது யாருன்னா லோக்சபா தான். ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கிறதே சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து. அந்த கமிஷனை கொண்டு வந்தது லோக்சபா தான். அவங்களோட ரிப்போர்ட் வந்து எங்கே சப்மிட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். பார்லிமெண்ட்டில் லோக்சபா கிட்ட சப்மிட் பண்ணும். அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து மக்களவை பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆகியோரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். கரெக்டு தானே? யார் பிரைம் மினிஸ்டருங்கிறவர்? மக்களவையில் மெஜாரிட்டியாக வின் பண்ணவங்களுடைய ஹெட்டு தான் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக சூஸ் பண்ணுவாங்க. அமைச்சரவைங்கிறது யார்? அந்த இடத்துல இருக்கிற அந்த 543 பேரில் இவரோட கட்சியில் இருந்தோ இல்லை வேறு கட்சியில் இருந்தோ பெஸ்ட் பர்சன்ஸ் வந்து மினிஸ்டர்ஸாக இந்த இடத்துல வந்து இவரை வந்து இந்த அமைச்சராக போடலான்னு சூஸ் பண்ணி ஒரு 40 ஒரு 60 பேரை வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸாக உள்ளே கொண்டு வருவாங்க. 40 to 60ன்னு சொல்ல முடியாது, அது எவ்வளோங்கிறத அவங்களோட இதை வச்சு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த இடத்துலேருந்து இவ்வளோக்குள்ளே மினிமம் 40 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 60 வரைக்கும் இருந்துக்கலாம். அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மக்களவையோட நம்பிக்கையை இழந்துருச்சுன்னா மொத்தம் கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ண முடியும், வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். அதாவது இவருக்கு ஆதரவு வந்து 200 சில்லற இல்லை அப்படின்னா, அதாவது 543னா இவருக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவங்க எவ்வளோ, அதில் பாதி 270க்கு மேலே அந்த ரேஞ்ச் இல்லை அப்படின்னா மொத்த கவர்மெண்ட்டும் கலைஞ்சி திரும்பி புதுசாக எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடுத்தது மாநிலங்களவையுடைய அதிகாரம். இப்போ வந்து மக்களவைக்கு பார்த்தோமா, அடுத்து மாநிலங்களவை. இவங்க பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை 3 விஷயத்தில் மக்களவையை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி 3 விஷயம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே சொல்கிற 3 விஷயம் என்னென்னா, மக்களவையும் மாநிலங்களவையும் 3 விஷயத்தில் ஒத்துப்போகும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மக்களவையும் மாநிலங்களையும் சம அளவில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்னென்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களையும் மக்களவையும் சமம் அற்ற அதிகாரம், இவங்க வேற ஒன்று அவங்க வேற ஒன்றில் வந்து டாப்பாக இருப்பாங்க அந்த மாதிரியும். இன்னொன்று மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்கள், இது மக்களவை கூட பகிர்ந்து கொள்ளப்படாது. இப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அந்த 3ஆக பிரிக்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாநிலங்களவைக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த 3ஆக பிரிக்கிறத பார்ப்போம். இப்போ மாநிலங்களவைக்குன்னு ஸ்பெஷலாக வந்து 3 விஷயம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. அதில் ஒன்று ஆர்டிகல் 249. நான் முன்னே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா 246ன்னு ஒன்று சொல்லியிருப்பேன்னா அதுதான் சொல்லியிருப்பேன். அது இங்கே வராது. ஆக்சுவலி இங்கே 249 பற்றி சொல்லியிருக்காங்க. 249 அப்படின்னா என்னென்னா, இப்போது அந்த பட்டியலில் ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக 246 அப்படிங்கிறது அந்த பட்டியல் பற்றி பேசுகிற காமனான ஆர்டிக்கல். 249 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் என்ன சொன்னாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னேன்னா, இப்போது சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதி வச்சுக்கிறேன். சென்ட்ரல் லிஸ்ட்டு இப்போ 3 லிஸ்ட்டு இருக்குது. இதில் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுங்கிறது காமனாக அவங்க பார்த்துப்பாங்க, ஸ்டேட்டுன்றது அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, 2 பேருமே சட்டம் போடலாம். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம், இப்போ வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குன்னா, இது சம்மந்தமான எந்த சட்டமாக இருந்தாலும் அது இவங்களும் போடலாம். ஆனால் 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ சென்ட்ரல் லிஸ்ட் சொல்கிறது தான் வந்து ஏற்றுக்கணும், ஸ்டேட் சொல்கிறத ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை என்ன சொல்கிறாங்க, இது வந்து இவங்களோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2வது ஆர்டிகல் 312. இது என்ன அப்படின்னா, இப்போது புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு புது போஸ்ட்டையே உருவாக்குறதுக்கான பெர்மிஷன் வந்து இவங்களுக்கு தான் இருக்குது. அது வந்து லோக்சபா கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அப்படி இல்லைன்னா அது போஸ்ட் இல்லாமல் புதுசாக ஒரு எக்ஸாம் நடத்துகிற கமிஷன், இப்போ யூபிஎஸ்சி மாதிரி புதுசாக ஒரு கமிஷன், எல்பிஎஸ்சி, எம்பிஎஸ்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு புது கமிஷனே உருவாக்குறதுக்கு கூட இவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னொன்று என்ன 3வது அப்படின்னா, அது இங்கே கொடுக்கல. அந்த 3வது அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மாநிலங்களவையுடைய தலைவர் யார்
அதாவது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம், குடியரசு துணைத் தலைவரை சொல்கிறோம். அவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது காமனாக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு மாதிரியான எலெக்ஷன் தான் நடக்கும். அதாவது யார் யாரெல்லாம் அவரோட எலெக்ஷனில் இருப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர்னால் லோக்சபாவோட மெம்பர்ஸு, ராஜ்யசபாவோட மெம்பர்ஸு எல்லாருமே வந்து எனது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், நியமனம் பண்ணவங்க கிடையாது. அந்த 12 இதில் வந்து 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதில் 2 இருப்பாங்க. இவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ நடக்கிற எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது. யாரால் ஓட்டு போட முடியும் அப்படின்னா 238 ராஜ்யசபாவோட 238 இங்கே ராஜ்யசபாவுடைய இங்கே 543 இங்கே வந்து 238 இவங்களால் மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பிரசிடென்ட்டுக்குமான எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். இவங்க கூட ப்ளஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, ஸ்டேட்டோடைய எம்எல்ஏ இருப்பாங்கள்ல, இவங்க எல்லாரும் ஓட்டு போடலாம். அதுக்கடுத்து வேறு யாரை சொல்லலாம்னா யூனியன் டெரிட்டரியில் டெல்லி அண்டு பாண்டிச்சேரி இவங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓட்டு போடலாம். இவங்க எல்லாரும் ஓட்டு போடுறது தான் பிரசிடென்ட்டு. ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இதில் ஒருத்தங்க கேன்சல் ஆயிடும். யார் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கிற எம்எல்ஏ போட மாட்டாங்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி கிடையாது. யார் போடுவாங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க. புரியுதா? இப்போ இப்படிலாம் ஓட்டு போட்டு தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க வைஸ் பிரசிடென்ட்டை. அவரை வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு போட்டுறாங்க. பட் ஆனால் அவர் ராஜ்யசபாவோட தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பவர் யார்கிட்ட இருக்குன்னா ராஜ்யசபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. லோக்சபா அதை வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியோட ஜஸ்ட் அக்செப்ட் மட்டும் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அவங்களால அதை வந்து தடுக்க முடியாது. அவங்க தான் அதை வந்து பார்த்துக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜ்யசபா. இந்த 3 விஷயத்தில் லோக்சபாவை ஒப்பிடும்போது ராஜ்யசபாவுக்கு பவர் அதிகம். பட் ஆனால் இதை விட அதிகமான விஷயங்கள்லேயே லோக்சபாவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, மீதி இருக்கிறத நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் 1 hour இருக்கும் இல்லையா, அந்த பிட்வீன் டைமில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.